அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாங்கள்லாம் எங்கே கிளம்புறோங்கிறத பாருங்கள். நாங்கள் வந்து இன்றைக்கி டூர் தான் கிளம்பிகிட்ருக்குறோம். குழந்தைகளுக்கெல்லாம் லீவுங்கிறதுனால எல்லாம் வந்து வெளியே கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. இன்றைக்கி நாங்கள்லாம் கிளம்பிட்டோம். வாங்க எங்கே போய் போகிறோங்கிறத நாங்கள் வீடியோவில் அப்படி சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ஜாலியான ட்ரிப்பு தான் இன்றைக்கி கிளம்பியிருக்கிறோம். எல்லாம் குழந்தைகளை கூட்டிகிட்டு எல்லாம் கிளம்பியாச்சு. நாங்கள் அது ஒரு ஜாலியான ட்ரிப் வந்து நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம் குழந்தைகளை கூட்டிகிட்டு. வாங்க போய் பார்க்கலாம். இது வந்து டனால் வந்துருச்சு. அது ஒரு வீடியோ மாதிரி ஷூட் பண்ணியிருக்கிறோம். அதுக்குள்ளே நாங்கள் போயிட்டுருக்குறோம். இது வந்து கேரளா வந்து திருச்சூரில் இருக்கிற சாவக்காடுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம். அங்கே வந்து நிறைய வந்து ஜூ இந்த மாதிரிலாம் இருக்குது. வந்தாச்சு, ஜூவுக்கு வந்தாச்சு. இது வந்து என்ட்ரன் ஃபீஸ் வந்து 20 ரூபா தான் வாங்குகிறாங்க. குழந்தைகளுக்கு பெரியவங்க வரைக்கும் 20 ரூபா வாங்குகிறாங்க. இதுக்குள்ள வந்து நிறைய பறவைகள், இந்த மாதிரி ஒட்டகம், குதிரை இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. சிங்கம், புலி இதெல்லாம் வந்து நல்லா நிறைய பக்கத்தில் நின்று பார்க்கலாம். ரொம்ப பக்கத்தில் நின்று பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருந்தது போய் பார்க்குறக்கு. போனதுமே முன்னாடியே வந்து எல்லாம் ஐஸ்கிரீமை பார்த்ததுமே எல்லாம் ஐஸ்கிரீம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. செஞ்சோன்னு எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு உள்ளே போய் ஜூவே பார்க்கவே இல்லை. அதுக்குள்ளெல்லாம் ஐஸ்கிரீம் கேட்டாச்சு. ஃபஸ்ட்டு சேர்ந்து ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் சாப்பிட வச்சுட்டு அதையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் உள்ளேயே விடுவாங்க. எல்லாம் வெளியே சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் உள்ளே போனோம். வாட்டர் கேன் எதுவுமே கொண்டு போகக்கூடாது. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் கையெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் உள்ளே போனோம். என்ட்ரன்ஸுக்குள்ளே போனோம். நிறைய பறவைகள், பலாமரமெல்லாம் பக்கத்துலேயே இருந்தது. அதெல்லாம் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. நிறைய பலாப்பழம் எல்லாம் பக்கமாகவே நல்லா நிறைய பலாப்பழமெல்லாம் நிறைய இருந்தது. அதிலெல்லாம் விளந்து போட்டாவெல்லாம் நாங்கள் எடுத்தோம். அழகாக இருந்து பார்க்குறக்கு. இதில் வந்து நிறைய வந்து இந்த ஓநாய், இந்த நரி இதெல்லாமே நிறையாவே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஈமு கோழியெல்லாம் பார்த்தா நல்லா பெரிய ஈமு கோழி எல்லாம் பக்கத்துலேயே வந்தது. எல்லாம் ஈமு கோழியெல்லாம் அதில் ஒன்று 2 3 தான் வச்சுருந்தாங்க ஈமு கோழியெல்லாம். இதில் வந்து முன்னாடியே வந்து சிங்கம், புலி இதெல்லாம் வந்து நிறையாவே இருந்தது. முன்னாடியே இருந்தது. எல்லாம் சிங்கம், புலியெல்லாம் நல்லா பெரிய பெரிய சைஸில் இருந்தது. எல்லாம் தீனிலாம் அதுக்கு நிறைய போட்டிருக்குறாங்க. கறியெல்லாம் தின்ட்டு அது முடியாமல் மிதக்கத்தில் அப்படி கிடக்குது. அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய, பார்க்குறக்கு அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. ஆனால் நல்லா பக்கத்தில் பார்க்கலாம். ஆனால் பயமெல்லாம் பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா அவ்வளோ பக்கத்துலேயே நல்லா நெருக்கமாக இருக்குது. பெரிய சிங்கம், நல்லா பெரிய ஒரு சிங்கம். நாங்கள் பக்கத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி உரும்பிட்டு கிடந்தது. சிங்கம் வந்து ஒன்று தான் இருந்தது. ஆனால் புலி வந்து ஒரு 4 5 புலி இருந்தது. ஆனால் ஒன்றுனால ஒன்று நல்லா பெரிய ஒரு சிங்கமாக இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கிட்டு வர்றதுக்குள்ளேயே எல்லாம் அந்த முதலையோட இதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. முதலையும் ஒன்று தான் இருந்தது. அதுக்குள்ளே எல்லாம் இறங்கி சுத்தமாக எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் பாம்புக எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பாம்புகள்லாம் இருக்குது. நாங்கள் இந்த ஜூவெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து அடுத்த ஜூ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. நாங்கள் என்ன பண்ணோம், அந்த ஜூக்கு போயிட்டு வெளியே கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டில் வந்து நாங்கள் எல்லாம் மட்டன் பிரியாணி, எக்கெல்லாம் வேக வச்சுட்டு சைடிஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேயே உட்காந்து எல்லாம் செட்டப்பாக எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். நல்லாவும் இருந்தது. அந்த இடம் சூப்பராக இருந்தது. நாங்கள் அங்கே காரை பார்க்கிங் பண்ணிவிட்டு அங்கேயெல்லாம் பாய் விரித்து எல்லாம் உட்காந்து எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். லஞ்சை முடிச்சுட்டு குழந்தைகளுக்கெல்லாம் பசியோடு இருப்பாங்க. ஏன்னா லஞ்சு டைம்லாம் வந்து குழந்தையில கூட்டிகிட்டு அங்கே எல்லா பக்கம் அலைய முடியாது. அதனால் அங்கே வீட்டிலே மட்டன் பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு போனால் ஈஸியாக இருந்தது. எல்லாம் சாப்பிட கொடுத்துட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதும் நாங்கள் இன்னொரு ஜூவுக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே வந்து ஒரு ஆளுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 200 ரூபா வாங்குகிறாங்க. ஒரு ஆளுக்கு குழந்தைகளுக்கு வந்து கொண்டு போய் 200 ரூபா தான். சீசன் டைம்ங்கிறனால 200 ரூபா வாங்குகிறாங்க. நாங்கள் எல்லாம் டிக்கெட் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே கிளம்பிட்டோம். உள்ளே போனதும் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்து ஒட்டகம், வெள்ளை குதிரை. நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே முன்னாடியே வந்து குதிரை, வெள்ளை குதிரை இதெல்லாம் வந்து அவங்க குதிரைக்கு கொடுக்குற தீனியெல்லாம் கையிலே கொடுத்தாங்க. அழகாக கொடுத்து எல்லாம் கொடுத்துக்கோங்க. எல்லாம் முன்னாடியே எல்லாம் கையில் கொடுக்குறாங்க.
அதெல்லாம் முடிச்சுட்டு ஒட்டகத்துக்கெல்லாம் அங்கே ஃபுல்லாக கொடுத்துட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது உடும்பெல்லாம் வந்து கையில் கொடுக்குறக்கு ஆரம்பித்தாங்க. அது வந்து எல்லாத்தோட கையிலும் வருங்க. இது முன்னாடியே நிற்கிறாங்க, வச்சுட்டு நிற்கிறாங்க. கிளி அந்த மாதிரி உடும்பு இதெல்லாம் வந்து கையிலே கொடுத்து எல்லாம் முன்னாடி வைக்கிறாங்க பாருங்க. என் பையன் எங்கள் வீட்டுக்காரு எல்லாருமே வச்சுருக்குறாங்க பாருங்க. எல்லாம் பயம் இல்லாமல் எல்லாம் தோல் எல்லாமே கையிலே வச்சுருக்குறோம் நாங்கள் எல்லாருமே. 200 என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்குறாங்களே, குழந்தைக்கு கொண்டு வாங்குறாங்களே, என்ன இருக்குன்னு நினச்சிட்டு நாங்கள் உள்ளே போனோம். ஆனால் அந்த 200 நல்லா பிரயோஜனமாக இருந்தது. நம்ம நினச்சி போனோமோ, ஆனால் வந்து இந்த அளவுக்கு நம்ம கையிலலாம் கொடுப்பாங்களாங்கிறது நாங்கள் தெரியவே இல்லை. எங்களுக்கு இந்த மாதிரிலாம் தெரியவே இல்லை. உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. இது பாம்பெல்லாம் கையில் கொடுத்தாங்க குழந்தைகளுக்கு. எல்லாமே எல்லாம் கையில் நாங்கள் எல்லாருமே ஒரு பயம் இல்லாமல் இருந்தாலும் பயம்தான். பாம்புனால படையே நடுங்கும்பாங்க. எங்களுக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் எல்லாம் கையில் பிடிச்சிருந்தோம். நாங்கள் குழந்தைகளெல்லாம் என்ன கொடுக்குறாங்கன்னா அந்த அளவுக்கு பயமே இல்லாதங்கிறதுனால குழந்தைகளெல்லாம் கொடுக்குறாங்க. இது யாரும் வேணால் பயப்படலாம் ஒன்றும் வேண்டாம். அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் அழகாக ஏன்னா அழகாக நின்று அதை அழகாக வச்சு கொடுக்குறாங்க. அப்படியே தோல் மேலே வச்சு கொடுக்குறாங்க. பாம்பே வந்து அது குழந்தையாட்டம் தான் இருக்குது. அந்த அளவுக்கு அவ்வளோ சாப்பிட்டா இருந்தது அந்த பாம்பு. எதுவுமே பண்ணல, அவ்வளோ அழகாக இருந்தது. நாங்கள் கொடுத்த 200 பிரயோஜனமாக இருந்தது. நாங்கள் உள்ளே போய் பார்த்ததுல அவ்வளோ ஆசையாக இருந்தது. எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இந்த நிறைய உடும்பெல்லாம் வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து பாம்பெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி வச்சுருக்குறாங்க கொடுக்கறதுக்கு. ஒரு நாளைக்கு ஒரு பாம்பு, வெள்ளை கலர் பாம்பு, இந்த மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க. வந்து பயப்பட தேவையே இல்லை, அந்த அளவுக்கு இருந்தது. இது வந்து ஈமுக்கோழி. இது இருக்கிறது நல்லா பெரிய ஈமுக்கோழியாக இருந்தது. அது நல்லா பெருசாக பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. அதுபோக முன்னாடி வந்து இந்த பக்கம் வந்து நிறைய கிளிக வச்சுருந்தாங்க ஒரு கூண்டுக்குள்ளே. அதுவும் கையில் என்னது அந்த ஈமுக்கோழிக்கு அந்த பக்கம் ஆப்போசிட்டில் வந்து கிளியெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அது வந்து கிளிக்கு உள்ள அந்த ரூமுக்குள்ளே போகும்போது அவங்கள தீனியெல்லாம் கொடுக்குறாங்க. சோளம் இந்த மாதிரிலாம் நிறைய கையில் கொடுக்குறாங்க. அதை கையில் வச்சுட்டு போய் நுண்டான கிளியெல்லாம் வந்து கையில் சாப்பிடுது. ஆமா போன கீழே இருக்குமா. அது மாதிரி நிறைய வாத்தெல்லாம் நிறையா இருந்தது. அந்த வாத்துகளுக்கு குட்டி குட்டி அழகாக வீடுகளாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லா விதமான வாத்துகளும் அது மாதிரி பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு அழகாக இருந்தது. எங்கள் வீட்டுக்காரர் பாருங்க ஈமுக்கோழிக்கிட்ட போய் எல்லாம் தீனியெல்லாம் கொடுத்துட்ருக்குறாரு. அது எப்படி வாங்கி சாப்பிடுதுன்னு பாருங்க. கேரட்லாம் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி கையிலே கொடுக்குறாங்க. அவங்களே கொடுக்குறாங்க கட் பண்ணி. அதை நம்ம கையில் கொடுத்தோன்னா அழகாக சாப்பிடுது. இது வந்து அது இன்னைக்கு போற வராது, சுற்றி சுற்றி போயிடும். இந்த ஆடு பேர் வந்து கன்னடா ஆடு. சொல்லு. கன்னடா ஆடு. கன்னடா நாடு. கன்னடா. அம்மாவா காட்டி அம்மா பண்ணி கூப்பிடு, அம்மா பண்ணி கூப்பிடு. இது வந்து ஒரு கண்ணுக்குட்டி. இது வந்து இருக்கிறதுல வந்து அழகாக குட்டையாக இருக்குது. பார்க்குறக்கு இந்த ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி இருந்தது. அது அவ்வளோ சாப்பிட்டா தான் நின்றுட்டுருது. இது வந்து ஒரு ஆடு. ஆடுலேயே வந்து நிறைய விதமான ஆடுங்க வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது. வித்தியாசமான ஆடுகள். அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கிட்டு வரக்குள்ளேயும் மீன் வந்துருச்சு. நிறைய மீன். அது வந்து கையில் ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு ஃபுட்டை கையில் கொடுத்தோன்னா அழகாக வந்து இப்படி கையை காமிச்சு அழகாக வந்து கைக்கிட்ட எல்லா மீன்லாம் வருது. இது பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. கை கழுவிட்டு வா. கழுவிட்டு தான் விடணும்.
தள்ளி தள்ளி நில்லு. வருதா? வருது வருது. வருதா? அப்புறம் எங்க வரு பக்கா கூட இருப்போம். அங்க ஒரு ரஃபனா பண்ணுமில்ல, சாந்தி கில்ஸ்ல பண்ணிச்சுல்ல. ஜூ பக்கத்தில் வந்து பார்க்கெல்லாம் இருந்தது. அங்கேயெல்லாம் விளாண்டு முடிச்சுட்டு பக்கத்தில் வந்து பீச் இருந்தது. அந்த பீச்லேயே மக்களாக விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் இருட்டாகவும் ஆயிடுச்சு. மழையும் வர எல்லாருமே எல்லாம் உட்காந்துருக்குறோம் பாருங்கள். எங்கள் வீட்டுக்காரர் குழந்தைங்க எல்லாருமே விளாண்டுட்டு இருந்தாங்க. நேரமாக போயிருந்துருக்கலாம். ஜூவில் பார்க்குறக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் போகிறக்குள்ளே பீச்சில் போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் அதையும் நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரர் குழந்தைங்களாம் விளாண்டுட்டு இருந்தாங்க தண்ணியில். விளாடவே வந்து மழை வர ஆரம்பிச்சிச்சு, இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. சரி டைம் லேட்டாகிடுச்சுன்னு சொல்லி அப்படி நல்லா கிளம்புறக்கு ஆரம்பிச்சிட்டு மழை வந்துருச்சு. நாங்கள் பீச்சிலேருந்து கிளம்பியாச்சு. இந்த வழி எதுக்காக எடுத்துருக்குறோன்னா பார்க்குறக்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. மழை டைமு தான். இப்படி ஒத்தையடி பாதை மாதிரி அவ்வளோ பார்க்குறக்கு அழகாக இருந்துச்சு. சரி மத்தியானம் லஞ்சு முடிச்சுட்டு அப்படியே கிளம்புனனால குழந்தைகளுக்கெல்லாம் பசி ஆயிடுச்சு. பேக்கரிக்கு போயிட்டு அங்கெல்லாம் காஃபி பிள்ளைகளுக்கெல்லாம் கேக்கெல்லாம் சூப்பராக சாப்பிட வச்சுட்டு அந்த பேக்கரி ஐட்டமும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டு பார்த்தோம். எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தது. எல்லாம் அந்த சாயந்தரம் ஈவினிங்க்கு எல்லாம் வாங்கி கொடுத்து குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பசியெல்லாம் ஆற்றிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். சூப்பராக காஃபி அங்கே வர வழியில் வந்து எந்த ஹோட்டலுமே எங்களுக்கு ஒன்றும் சரியாகலை. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கிட்டே வந்து தாஜ் ஹோட்டலில் வந்து ஃப்ரைட் ரைஸு புரோட்டா எல்லாமே வாங்கிட்டு வந்து நாங்கள் வீட்டில் வந்து நல்லபடியாக டின்னரெல்லாம் முடிச்சிட்டோம். டின்னர் வேலையும் முடிஞ்சுது. நல்லபடியாக டின்னர் முடிஞ்சு டூரும் முடிஞ்சுது. இது கூட நான் வந்து போட்டோவெல்லாம் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், ஃபுல் போட்டாவும் பாருங்கள். எங்கள் சேனலை பிடிச்சிருந்தேன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.